இன் கேஸ் ஆஃப் வார் நம்மளோட பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் பங்கரில் தான், ஃபோர்ட்டிஃபைட் பங்கரில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட உயிருக்கு ஆபத்து வரும். அவங்க உயிருக்கு ஆபத்து வந்ததுன்னா அவங்களால டிசிஷன்ஸ் எடுக்க முடியாது. அப்போ ஸ்தம்பிச்சு போயிடும் கண்ட்ரி. ஆனால் பாகிஸ்தான் நடந்தது வேற. அவர் கமாண்ட் சென்டர் பங்கரில் போல, அவர் சிவிலியன் பங்கரில் போய் ஒழிஞ்சுக்கிட்டார். வார் நடக்குமா நடக்காதா அப்படின்னா இட்ஸ் $1 million கொஸ்டின். இப்போ ஆனால் பார்த்தா வார் நடக்கிறதுக்கு நிறையா சாத்தியங்கள் இருக்குது. சாத்தியங்கள் அப்படி வார் நடந்ததுன்னா யூஎஸ் வெனிசுவேலா தூக்கி போட்ட மாதிரியோ மற்ற கண்ட்ரி தூக்கி போட்ட மாதிரியோ அவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியாது. பட் யூஎஸ் வில் எவென்ச்சுவலி வின். தோக்க போகிறோம்னு தெரிஞ்சதுன்னா என்ன வேணால் பண்ணுவாங்கிற ஒரு சூழ்நிலை வருது. ஸோ அவங்க ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்கும்னா தேல் அட்டாக் யூஎஸ் பேசஸ். கல்ஃப் ரீஜன் இருக்க யூஎஸ் பேசஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுவாங்க. சைனாவோட ஆயில் எக்கானமியை ஸ்ட்ராங்குலேட் பண்ணுங்கிறது தான் அதுதான் மெயின் ப்ராப்ளமாக நான் பார்க்குறேன். ப்ரொட்டஸ்டன்ட் மேலே ஈரான் கவர்மெண்ட் அட்டாக் பண்ணுறதுலாம் ஒரு நொண்டிச்சாக்காக தான் நான் பார்க்குறேன். அதுக்கு பின்னாடி இதுதான் பெரிய கதையாக எனக்கு தோணுது. அந்த ப்ரொட்டஸ்ட் வெளில தெரியறதுக்கும் அந்த ப்ரொட்டஸ்ட் என்னென்ன நடந்து வெளில தெரியறதுக்கும் ஸ்டார்லிங்க் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. நம்மளுக்கு என்றைக்குமே சைனா எதிரி தான். நம்மளுக்கு அதுக்கு அந்த ரெசல்யூஷனுக்கு ஃபேவராக ஓட்டு போட்டுருக்க முடியும். நம்ம அப்ஸ்டெயின் பண்ணோம். நிறைய பேர் கேட்டாங்க என்ன எதுக்கு நீங்கள் அப்ஸ்டெயின் பண்ணுறீங்க. பட் வி ஹவ் ஸ்டேட்டட் இது ஒரு தனி நாட்டுக்கு அகேன்ஸ்டாக கொண்டு வரப்போகிற ஒரு ரெசல்யூஷனை என்றைக்குமே ஆதரிச்சது கிடையாது. சைனாவோட ரிட்டாலியேஷன் எப்படி இருக்குன்னா எக்கனாமிக் ரிட்டாலியேஷன் இருக்கும். யூஎஸ் அல்டிமேட்லி கமன் பார்கிங் 60 to 70% ரிஃபைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் ரேர் லைஸ் சைனா. யூஎஸ் அவங்களுக்கு பகிச்சிக்கவே முடியாது. இளைய பரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் அண்ட் கவுண்டர் டெரரிசம் அனலிஸ்டான நம்ம பாலசுப்ரமணியன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் மிஸ்டர் விக்ரம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார் ஆக்சுவலாக இப்போ ஈரானுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்குது சார்? ஏன்னா நாளுக்கு நாள் அதாவது அயத்துல்லா காமேனி பங்கருக்குள்ளே போயிட்டான்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா எல்லா மிலிட்ரி ஃபோர்ஸஸுமே அமெரிக்கன் மிலிட்ரி ஃபோர்ஸஸுமே ரெடியாக இருக்குது, ஈரானை சுற்றி இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸஸும் வருதே சார். எந்தளவுக்கு உண்மை சார் இதெல்லாம்? நீங்கள் அயத்துல்லா அலி கொமேனியை பற்றி சொன்னீங்க. ஃபஸ்ட்டு அவரை பற்றி நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன் ஒரு விஷயத்த. அவர் பங்கருக்குள்ளே போனது உண்மைதான் அப்படின்னு சொல்லப்பட்டது உண்மைதான். அது நிறையா ஓப்பன் சோர்ஸில் சொல்லிகிட்ருக்காங்க. அது பங்கருக்குள்ளே போனது இட் இஸ் எஸ்ஓபி, நார்மல் எஸ்ஓபி, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. என்றைக்குமே சிவிலியன் லீடர்ஷிப்பை அண்டர் ப்ரொடெக்ஷனாக தான் இருப்பாங்க. மிலிட்ரி லீடர்ஷிப்பு ஃப்ரண்ட் லைனில் இறங்கி சண்டை போடுவாங்க. நார்மலாக பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் என்றைக்குமே வார் டைமில், எமர்ஜென்சி டைமில் அவங்க ஒரு ப்ரொடெக்ஷனில் ரிங்கில் போயிடுவாங்க, பங்கரில் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி. அவங்களால டிசைட் பண்ண முடியலன்னா இமீடியட்டாக அந்த கண்ட்ரியை ஸ்தம்பிச்சு போகிற நிலைமைக்கு வரும். ஸோ அதனால் அவங்களோட உயிருக்கு தான் பேராபத்து. ஃப்ரண்ட் லைன் ட்ரூப்ஸு, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஜென்ரல்லாம் அடுத்த லெவல் தான். ஸோ இமீடியட்டாக பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் ஒரு கண்ட்ரியோட ப்ரைமரி அப்ஜெக்டிவாக இருக்கும். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2001 செப்டம்பர் 11 அந்த 9/11 அட்டாக் போது யூஎஸ் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் டிக் செனி அவர் பிரசிடென்ஷியல் எமர்ஜென்சி ஆப்ரேஷன் சென்டர்னு POECன்பாங்க, அதில் போய் ஒழிஞ்சுக்கிட்டாரு. அது ஒழிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லக்கூடாது. he was under official protection. அவரோட சீக்ரெட் சர்வீஸ் அவரை அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அங்கே ஒரு கமாண்ட் சென்டர் இருக்குது. அந்த கமாண்ட் சென்டர் தான் ஆப்ரேட் பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் ஹிட்லர் டைம்லேருந்து இது நடக்குது. இது புதுசு கிடையாது. ஹிட்லர் ஆப்ரேட்டிங் ஃப்ரம் பங்கர் கால் ஃபியூரர் பங்கர். அந்த பங்கர்லேருந்து அவரோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நடக்கும். நம்மளோட சிஸ்டம் அப்படி தான். இன் கேஸ் ஆஃப் வார் நம்மளோட பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் பங்கரில் தான், ஃபோர்ட்டிஃபைட் பங்கரில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட உயிருக்கு ஆபத்து வரும். அவங்க உயிருக்கு ஆபத்து வந்ததுன்னா அவங்களால டிசிஷன்ஸ் எடுக்க முடியாது. அப்போது ஸ்தம்பிச்சு போயிடும் கண்ட்ரி. செகண்ட் லைன், அடுத்த லைன் ஆஃப் லீடர்ஸும் ப்ரொடெக்ட் பண்ணப்படுவாங்க. ஒருவேளை மூத்த தலைவர்கள் யாராவது கொல்லப்பட்டால் அடுத்த டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி அவங்களும் ப்ரொடெக்ஷனில் என்ன இருப்பாங்க. அப்படி தான் யூஎஸில் பார்த்தீங்கன்னா போர்ட்டஸ்னா பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க, போர்ட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. போர்ட்டஸ் ஃப்ரண்ட் லைனில் வார் பண்ணும்போது, சண்டை போடும்போது வைஸ் பிரசிடென்ட்டை இமீடியட்டாக ப்ரொடெக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வைஸ் பிரசிடென்ட்டுக்கு அவங்க உயிர் மேலே அவங்களுக்கு ஒரு உரிமை கிடையாது. தே பிகம் அ ஸ்டேட் அசெட். இது எல்லா கண்ட்ரிக்கும் உள்ளது தான். அது கமைனியும் இப்படி தான் ப்ரொடெக்ட் பண்ணப்படுறாரு. நீங்கள் சொல்கிறது ஃபௌஜிஸ்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். அவங்க ஃப்ரண்ட் லைனில் இறங்கி பண்ணுவாங்க. பட் தே ஆல்சோ கோ அண்டர் பங்கர். கமாண்ட் சென்டர் இருக்கும், அண்டர் கிரவுண்ட் ஃபோர்ட்டிஃபைட் கமாண்ட் சென்டர்ஸ் இருக்கும். அங்கேருந்து தான் அவங்க ஒரு தாக்குதல் நடந்தால் பதில் தாக்குதல் நடக்கிறது கமாண்ட் சென்டர்ஸ்லேருந்து தான் தே வில் ஆப்ரேட். திஸ் இஸ் அ நார்மல் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஆனால் பாகிஸ்தான் நடந்தது வேற. அவர் கமாண்ட் சென்டர் பங்கரில் போல, அவர் சிவிலியன் பங்கரில் போய் ஒழிஞ்சுக்கிட்டார்.
பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் பங்கரில். ஸோ ஒரு ஃபௌஜியாக அது பண்ண மாட்டாங்க நார்மலாக. ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருக்கிறவங்க ஃப்ரண்ட்லைன் பெரிய சீனியர் ஆளுங்க யாரும் அந்த பண்ண மாட்டாங்க. அது ஒரு கோழைத்தனமாக தான் அப்போ பார்க்கப்பட்டது. அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் பார்க்கப்பட்டது. ஸோ அது ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணணும்னு ஐ வாண்டட் டு கிளாரிஃபை. ஸோ இப்போ ஈரான் வந்து இப்போ இந்த கிரைசிஸ் வந்து இப்போ ஆரம்பிச்சது கிடையாது சார். நீங்கள் வே பேக் 1970s நடக்குது. சாங்ஷன்ஸ் மேலே சாங்ஷன் 79 போட்டுட்ருக்காங்க. நீங்கள் இந்த வேவ் ஆஃப் சாங்ஷன்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2018 ஸ்டார்ட் ஆச்சு. 2012-11 சாங்ஷன்ஸ் போட்டாங்க. அப்புறம் வந்து 2015 வந்து ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அவங்க கூட ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டது. P5னா நம்ம பர்மனன்ட் 5 ப்ளஸ் ஜெர்மனி சேர்த்து அவங்க கூட நெகோஷியேட் பண்ணாங்க. என்ன நெகோஷியேட் பண்ணாங்கன்னா, நீங்கள் நியூக்ளியர் வெப்பன்ஸ் பர்சியூ பண்ணுறதை நிறுத்தணும். அப்படி நிறுத்திங்கன்னா நான் சாங்ஷன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணி இனிஷியலாக அவங்கள அசெட்ஸ்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 10% 15% ரிலீஸ் பண்ணாங்க. அது இந்தியா கிட்ட இருந்த அசெட்ஸும் சிலதெல்லாம் ரிலீஸ் பண்ண கொடுக்கப்பட்டது. ஸோ அந்த ஜாயிண்ட் JCPOA அந்த JCPOA வந்து 2018 ட்ரம்ப்போட ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்தோன்னா அவர் வித்ட்ரா பண்ணிக்கிறார், வேண்டாம் அப்படின்றாரு. ஸோ அப்போலேருந்தே அவர் ட்ரம்ப் வந்து ஈரானை கண்ட்ரோல் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டார். அப்போ நிறையா சாங்ஷன்ஸ் போட்டாங்க. 2025 ஜூலையில் இந்த 3 நியூக்ளியர் பிளான் மேலே அட்டாக் பண்ணாங்க. ஃப்ரோடோ, நட்டான்ஸ் அண்ட் இசஃபாகான் 3 நியூக்ளியர் பிளான் அட்டாக் பண்ணும்போது அதுக்கப்புறம் ஃபர்தர் சாங்ஷன்ஸ் போடுறாங்க. இட்ஸ் அ காம்ப்ரிஹென்சிவ் வைட் சாங்ஷன். இதனால் என்ன ஆகுது, ஈரானின் ரியால் வந்து டாலருக்கு எகேன்ஸ்டாக ரொம்ப மோசமாக டிவேல்யூ ஆகுது. 1.4 மில்லியன் 14,50,000 ரூபா ஒரு ரியால், ஒரு டாலருக்கு மதிப்பு, ரியாலோட மதிப்பு. அப்போது என்ன ஆகுது, இன்ஃப்ளேஷன் ரியால் டிஃப்ளேட் ஆனோன்னு, டிவேல்யூ ஆனோன்னு இன்ஃப்ளேஷன் ஷூட்ஸ் ஈரான். ஸோ அதனால தான் அந்த ஷாப் கீப்பர் ப்ரொட்டஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஜென்சி ப்ரொட்டஸ்ட் உள்ள வந்து ப்ரொட்டஸ்டர்ஸ் மேலே இவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அதில் செத்து போகிறாங்க. அதோட தொடர்ச்சியாக நாங்கள் வந்து ப்ரொட்டஸ்டர்ஸ் இவங்க கொள்கிறாங்க, ஈரானியன் கவர்மெண்ட் கொள்கிறாங்கன்னு சொல்லி யூஎஸ் கவர்மெண்ட் இப்போ ட்ரூப்ஸ் USS ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு பேட்டில் குரூப் அமைச்சிருக்காரு, கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் அமைச்சிருக்காரு. அது கூட ஒரு 10 ஷிப்ஸ் கூட போயிருக்கு. 3 டெஸ்ட்ராயர், 2 ஃப்ரிகேட், ஒரு கார்வெட் அப்படின்னு. அது தவிர்த்து ட்ரோன்ஸ், தேவ் டிப்ளாய்ட் ட்ரோன்ஸ், ஃப்ரண்ட் லைன் ஃபைட்டர் பிளைன்ஸ் தேவ் டிப்ளாய்ட். யூஎஸ்க்கு வந்து ஒரு 7 பேஸ் இருக்குது. இதெல்லாம் எங்கே டிப்ளாய் பண்ணியிருக்காங்க சார்? இதெல்லாம் வந்து சிலதெல்லாம் வந்து அல் உதைத் பேஸ் கத்தாரில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பஹ்ரைனில் பண்ணியிருக்காங்க. UAEல 2 பேஸ் இருக்குது. அல் தாஃப்ரின்னு ஒரு பேஸ், அந்த பேஸில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்சர்லிக் டர்க்கி, தட்ஸ் அ நேட்டோ பேஸ், அங்கே பண்ணியிருக்காங்க. இது வந்து அப்புறம் இப்போ டியோகா கார்ஷியா இந்தியன் ஓஷன் ரீஜனில் UK டெரிட்டரி, அங்கேயும் இப்போ டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஸோ சுற்றி ஜார்டனில் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானில் இல்லையா சார் உங்களுக்கு? பாகிஸ்தானில் வந்து அவங்களோட வெப்பன்ஸ் டிப்ளாய் பண்ணதா தெரியல. ஆனால் ஒரு ரூமர் வந்துட்டு இருக்கு, ட்ரூப்ஸ் ஆன் த கிரவுண்ட் இருக்கிறதா சொல்லப்படுது. எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல. பாகிஸ்தான்லேயும் அசர்பைஜான்லேயும் 2 இடத்துலையும் அவங்களை சுற்றி வளைக்கிறதுக்காக பண்ணதா சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இன்னைக்கு ஆஸ் ஆஃப் டுடே, இன்னைக்கு ஆஸ் வி ஸ்பீக், இப்போ நம்ம பேசும்போது மார்க் ரூபியோ நேற்றுக்கு டெஸ்டிஃபை பண்ணியிருக்காரு காங்கிரஸ் செனட் கமிட்டியில். அப்போ அவர் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு வந்து ஒரு 8-9 பேஸில் கல்ஃபில் வி ஹேவ் 40,000 to 50,000 ட்ரூப்ஸ். ஸோ அதை வந்து ஈரான் வந்து அவங்க மிசைல்ஸ் மூலிமா அட்டாக் பண்ணக்கூடும். வி ஆர் இன் கிரேவ் த்ரெட். அதனால் அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டிஃபென்சிவாக முன்னாடியே அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நேற்றுக்கு நைட்டை டெஸ்டிஃபை பண்ணியிருக்காரு அவங்களோட செனேட்டில். இது ஒரு புறமக்க, இது வந்து யூஎஸோட பில்டப். ஈரான் அந்த சைடில் வந்து ஈரானோட ஏர்ஃபோர்ஸ் பெரிய வலிமை கிடையாது. அவங்களோட மெயின் ஸ்ட்ரென்த்து மிசைல் ஃபோர்ஸஸ் தான். thousands of மிசைல்ஸ் வேரியஸ் ரேஞ்சஸில் இருக்குதுன்னு சொல்லப்படுது. அப்புறம் ட்ரோன்ஸ், நிறையா ட்ரோன்ஸ் இருக்குது, ஷாயத் ட்ரோன்ஸ் அப்படின்னு. இந்த ட்ரோன்ஸ்லாம் யுக்ரைனில் டிப்ளாய் பண்ணி பேட்டில் டெஸ்டட் ட்ரோன்ஸ். அந்த ட்ரோன்ஸை ஃப்ரண்ட் லைனில் தேவ் டிப்ளாய்ட். IRGCன்னு சொல்லப்படுற ஈரானியன் ரெவல்யூஷனரி காட் கார், அது பிரைமரி அஃபென்சிவ் ஆர்ம் ஆஃப் ஈரானியன் ஆர்மி. அது இதே ரிப்போர்ட் அவங்க வந்து சுப்ரீம் லீடர் அலி கொமைனிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து தேவ் செட்டப் பேட்டில் ஃபார்மேஷன்ஸ் இன் சதர்ன் கோஸ்ட் ஆஃப் பர்ஷியன் கல்ஃபில் இருக்கிறது. அப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய ட்ரோன் ஷிப்பை வந்து டிப்ளாய்ட். இவங்க கேரியர் எப்படி ஏர்க்ராஃப்ட் கேரியர் டிப்ளாய் பண்ணிருக்காங்களோ அவங்க வந்து அதுக்கு பதிலாக வந்து ட்ரோன் ஷிப்பை டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 60 ட்ரோன் வரைக்கும் கேரி பண்ண முடியும்னு சொல்லப்படுது. மிசைல் போட்ஸ் இருக்குது கீழே இருக்கிற லேயரில். ஸோ தேர் ஆல்சோ
ப்ரிப்பேரிங் ஃபார் அ வார். இது வார் நடக்குமா நடக்காதா அப்படின்னா இட்ஸ் $1 million கொஸ்டின். இப்போ ஆனால் பார்த்தா வார் நடக்கிறதுக்கு நிறையா சாத்தியங்கள் இருக்குது. சாத்தியங்கள் அப்படி வார்ன்னு நடந்ததுன்னா யூஎஸ் வந்து வெனிசுவேலா தூக்கி போட்ட மாதிரியோ மற்ற கண்ட்ரி தூக்கி போட்ட மாதிரியோ அவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியாது. பட் யூஎஸ் வில் எவென்ச்சுவலி ப்ரொவைல் பண்ணுவாங்க. பட் அதோட பதிலடி, ஈரான் கொடுக்குற பதிலடி இஸ்ரேலுக்கும் அரப் கண்ட்ரீஸ்க்கும் ரொம்ப பேரிழப்பு ஏற்படுத்தும். ஈரான் வந்து இன்னைக்கு கூட சொல்லியிருக்காங்க, நாங்கள் புஷ் பண்ணால் நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுவோம், எங்களை சோதிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரானோட ரிசால்வ் பார்த்தீங்கன்னா அவங்க கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் சண்டை போடுறதான் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் சுலபமாக விட்டுற மாட்டாங்க. தேல் ஃபைட் பேக் தேல் ஃபைட் பேக் வித் வாட் எவர் தேவ் காட். தோக்க போகிறோம்னு தெரிஞ்சதுன்னா என்ன வேணால் பண்ணுவாங்கங்கிற ஒரு சூழ்நிலை வருது. ஸோ அவங்க அவங்க ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்கும்னா தேல் அட்டாக் யூஎஸ் பேசஸ், கல்ஃப் ரீஜன் இருக்கிற யூஎஸ் பேசஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுவாங்க. அல் உதைத் கத்தாரில் சொன்னீங்களா, பஹ்ரைன், அதே மாதிரி ஜார்டன், சவுதி அரேபியா எல்லாத்தையும் அட்டாக் பண்ணலாம். அதேமாரி தேல் அட்டாக் இஸ்ரேலை வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு, டெல் அவிவை தரமட்டாக்கிடுவோம் நாங்கள் அப்படின்னு அவங்க ஈரானியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. எதுக்கு இஸ்ரேலை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய கேம்பிள் அது. நீங்கள் வந்து இது முன்னோக்கி போகணும், கொஞ்சம் பின்னோக்கி போகணும். நம்ம ஈராக் வார் 2003 பார்த்தீங்கன்னா சதாம் ஹுசேனை யூஎஸ் அட்டாக் பண்ணும்போது எந்த கண்ட்ரியும் அவருக்கு சப்போர்ட் பண்ணல, அரப் கண்ட்ரிஸ். இன்ஃபேக்ட் சவுதி அரேபியாலேருந்து தான் அட்டாக் பண்ணாங்க, கல்ஃப் ரீஜன்லேருந்து. அப்போது வந்து அவர் அதுக்கு என்ன ட்ரை பண்ணார்னா இஸ்ரேல் மேலே ஒரு அட்டாக் பண்ணார். ஸ்கட் மிசைல்ஸ் வச்சு, ஸ்கட் பின்னு ஒரு மிசைல்ஸ் வச்சு இஸ்ரேல் மேலே ஒரு மிசைல் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணார். அது யூஎஸ் பேட்ரியாட் மிசைல்ஸ் வச்சு ஷூட் டவுன் பண்ணி இது பண்ணிட்டாங்க, வீழ்த்திட்டாங்க. அதனால பெரிய சேதம் இஸ்ரேலில் பண்ணல. ஒருவேளை அது சேதம் ஆயிருந்ததுன்னா இஸ்ரேல் திருப்பி அடிச்சிருப்பாங்க. இஸ்ரேல் திருப்பி அடித்தா காமன் எனிமி வரான்னு கல்ஃப் ஸ்டேட்ஸ்லாம் ஈராக்கு சப்போர்ட்டாக வந்திருப்பாங்க. அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணார், ஒரு முயற்சி. அந்த முயற்சி இப்போ ஈரான் திருப்பி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஸ்ரேல் அடித்தாலும் இஸ்ரேல் திருப்பி வாரில் குதிப்பாங்க. இஸ்ரேல் ஈரானை தாக்கினாங்கன்னா கல்ஃப் நேஷன்கிட்ட ஒரு சிம்பத்தி ஈரானுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு முயற்சி, ஒரு கேம்பிள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் இப்போ நடக்குது. என்ன வேணால் நடக்கலாம், எனி டைம் என்ன வேணால் நடக்கலாம். we will have to wait and see. ஓகே சார். ஏன் சார் இந்த ஈரானுக்கு எகெயின்ஸ்டாக ஆல் கல்ஃப் கண்ட்ரீஸுமே ஏன் எந்த அளவுக்கு எகெயின்ஸ்டாக இருக்காங்கன்னா ரீசன் அது ஆரம்பத்துலேருந்து என்ன ப்ராப்ளம்? சார் அது வந்து லாஸ்ட் இயர், இது வந்து இப்போதைக்கு நடந்த விஷயம் இல்லை. லாஸ்ட் இயர் கத்தாரில் வந்து யூஎஸ் பேஸை வந்து ஈரான் அட்டாக் பண்ணாங்க ஜூலையில். அப்போயே அங்கே இருக்கிற கல்ஃப் கண்ட்ரிஸ் தெரிஞ்சு போச்சு, யூஎஸ் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ என்ன ஆகும்னா அவங்க யூஎஸ் பேஸ் அட்டாக் பண்ணுவாங்க. அதில் ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இல்லைன்னா தே வில் ஸ்டார்ட் அட்டாக்கிங் எவ்ரிதிங். ஈரான் வந்து எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட மிசைல் ரேஞ்சில் என்னென்ன சிட்டிஸ் இருக்கோ, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையும் ரேம்பண்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா தோக்கு போகிறோன்னு தெரிஞ்சதுன்னா தே வில் டிப்ளாய் எவ்ரிதிங். அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிற கல்ஃப் ஸ்டேட்ஸ்க்கு, முக்கியமாக சவுதி அரேபியா, கத்தார், குவைத், இந்த சைடில் யூஏஇ, பஹ்ரைன், இவங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சிவிலியன் கேஷுவலிட்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டேமேஜஸ், எக்கனாமிக் டேமேஜஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வந்து கத்தார் அண்ட் சவுதியை பற்றி சொல்லி ஆகணும். இன்கேஸ் சவுதிக்கு என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, சவுதி அரேபியா இன்கேஸ் இந்த வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா உடனே க்ரூட் ப்ரைஸ் ஏறும், ஆட்டோமேட்டிக்காக ஏறும். ஆனால் அந்த வார் வந்து ஒரு மாதம் மேலே தாங்காது. அதுக்கு மேலே அந்த லெவலில் அந்த டைமில் முடிஞ்சு போய்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு மாதம் வரைக்கும் க்ரூட் ப்ரைஸ் வெரி ஹை, இட் பி வெரி ஹை. கொஞ்ச நாளில் க்ரூட் ப்ரைஸ் ஒன்ஸ் வார் இஸ் டவுன் முடிஞ்ச அப்புறம் திருப்பி பழைய லெவல் வந்துடும். அப்போது ஈரானில் யூஎஸோட கவர்மெண்ட் பப்பட் ரெஜிம் தான் இருப்பாங்க. இன்கேஸ் ரெஜிம் சேஞ்ச் ஆச்சுன்னா அப்போ என்ன ஆகும், ஈரான்லேருந்து இது வரைக்கும் வராத ஆயில் சப்ளை அட்ட ஸ்டெச் வர ஆரம்பிக்கும். ஸோ தெல் பி அபண்டன்ட் சப்ளை ஆஃப் ஆயில், க்ரூட். அப்போ என்ன ஆகும், டிமாண்டுக்கு மேலே சப்ளை இருக்கும். அப்போ ஆயில் ப்ரைஸஸ் வில் ட்ராப். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒபெக், ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸே என்ன பண்ணுறாங்கன்னா அப்பப்போ ஆயில் சப்ளை நிறுத்திடுவாங்க. ஸோ $60 அந்த ரேஞ்சிலேயே இருக்கும், $60-70 இருக்கும். சப்ளை ஜாஸ்தி ஆச்சுன்னா ஆயில் க்ரூட் பேரல் ப்ரைஸ் இறங்கி போயிடும். இதுதான் அவங்க டெக்னிக். இப்போ ஈரான்லேருந்து வராத ஆயில் வந்ததுன்னா திட் வில் ஃப்ளட் த மார்க்கெட். அப்போ ஆயில் ப்ரைஸஸ் $60 $35 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இதை சவுதி அரேபியாவுக்கு என்ன ப்ராப்ளம்னா, சவுதி அரேபியா அவங்க பட்ஜெட் இஸ் பேஸ்ட் ஆன் ஆயில் ரெவென்யூ. அவங்களோட ஆயில் ரெவென்யூ வந்து அவங்க ஆன்டிசிபேட்டட் ஆயில் ரெவென்யூ $90 to $100 per barrel. இங்கே ஏற்கனவே $60 தான் போயிட்டு இருக்கு. $30 டெபிசிட்ல இருக்கு. இன்னும் கீழே போச்சுன்னா $60 போயிடும். அது சவுதி எக்கானமி தாங்காது. அதை சவுதி அரேபியா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்க சண்டை போட்டதுல நம்ம எக்கானமி அடிபடும்னு ஒரு பயம் வந்துடுச்சு. அது ஒன்று. கத்தாருக்கு வந்து வேற ப்ராப்ளம். கத்தாருக்கு வந்து தேர் நாட் இன் டு க்ரூட்,
தேர் நேச்சுரல் கேஸ். அவங்களோட கத்தாரோட மெயின் பிரைமரி நேச்சுரல் கேஸ் ஃபீல்டு வந்து சீ சைடில் இருக்குது, கடலில் இருக்குது. அந்த கடல் எப்படின்னா ஈரான் கீழே இருக்க சவுத் டெரிட்டோரியல் வாட்டர்ஸும் இவங்களோட கத்தாரோட நார்தர்ன் டெரிட்டோரியல் வாட்டர்ஸும் சேர்ற இடத்துல இருக்குது. ஸோ மேலேருந்து ஈரானோட இடத்தும் பேர், அது பேர் சவுத் பார்ஸ்ன்னு பேர். கத்தார் இடத்துக்கு பேர் நார்த் டோம் பேர். இந்த ரெண்டுமே சேர்ற இடம் தான் அந்த அந்த ஆயில் நேச்சுரல் கேஸ் ரிசர்வ் இருக்குது. மேலேருந்து ஈரான் எடுக்கிறாங்க, கீழேருந்து கத்தார் எடுக்கிறாங்க. சாங்ஷன்ஸ் போட்டதில் ஈரான் அதை எடுத்துட்டாங்க, ரொம்ப பண்ணுறது இல்லை. பட் கத்தார் ரொம்ப நிறையா அதை எடுத்திருக்காங்க. அதனால தான் அவங்க எக்கானமி சர்வே வருது, ஒன் ஆஃப் ரிச்சஸ்ட் எக்கானமிஸ் இன் த கல்ஃப் ரீஜன். ஈரானுக்கு ஒரு குற்றச்சாட்டு, ஈரானோட குற்றச்சாட்டு என்னன்னா, இது வந்து ஒரு பைக் மாரி, இங்கே எடுக்க எங்களோட ரிசர்வ்லாம் கீழே போகுது, கத்தாருக்கு போகுதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது ஒரு வார் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபெசிலிட்டி தான் ஈரான் அடிக்கும். இப்போ கத்தார் வில் கொலாப்ஸ். அவங்க பிரைமரி பேக் போன், எக்கனாமிக் பேக் போனே அந்த நேச்சுரல் கேஸ் ரிசர்வ் தான். அதை அடிச்சாங்கன்னா இஃப் இட் கோஸ் அவுட் ஆஃப் பிஸ்னஸ் ரொம்ப கஷ்டமாக போயிடும் கத்தாருக்கு. அதனால கத்தார் அப்போஸ் பண்ணுறாங்க. குவைத்துக்கும் அதே ப்ராப்ளம் இருக்குது. அவங்க ஆயில் ஃபீல்ட்ஸ் கோஸ்டல் ரீஜன் இருக்குது, அதை அட்டாக் பண்ணாங்கன்னா அவங்க எக்கானமி டவுன் ட்ரெண்ட் ஆகும். UAE ஃபினான்ஷியல் ஹப் அடித்தா என்ன ஆகும்? தே வில் ஆல்சோ சஃபர் எக்கனாமிக்லி. அந்த எக்கனாமிக் சஃபரிங் வரக்கூடாது பிகாஸ் ஆஃப் சம் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட். யூஎஸோட ஒரு தன்னிச்சையான டெசிஷனால நம்ம சஃபர் ஆகக்கூடாதுன்னு கல்ஃப் ரீஜனில் எல்லா கண்ட்ரியும் முயற்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போதைக்கு கல்ஃப் ரீஜனில் ஜார்டன் ஒண்டி தான் யூஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதா தெரியுது. மற்ற வேறு எந்த கண்ட்ரியும் ஓப்பனாக சப்போர்ட் பண்ணுறதா தெரியல. இன்ஃபேக்ட் ஒமான் சப்போர்ட் பண்ணுறாங்க, பட் ஒமான் கொஞ்சம் கீழே இருக்காங்க. அதனால் அந்த சைடில் பார்த்தா ஜார்டன் ஒருத்தையும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஜார்டன் என்ன இந்த சைடில் பர்ஷியன் கல்ஃபில் இல்லை, இஸ்ரேலுக்கு அந்த சைடில் இருக்காங்க. அதனால் ஈரான் நம்மளுக்கு தாக்க முடியாது, ரீச் ஆகாது, நம்மளுக்கு சேதாரம் பெருசாக இருக்காதுன்னு சொல்லி ஜார்டன் கொஞ்சம் காம்ப்ளசண்ட்டாக கேஷுவலாக இருக்காங்க போல இருக்குது. அதனால் ஜார்டன் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் நெகோஷியேஷன் பண்ணாலும் என்ன பண்ண முடியும்? திருப்பி ஈரானை கண்ட்ரோல் பண்ணணும்னு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் அ நெவர் எண்டிங் ஸ்டோரி. ஸோ இது முடிய போகிறதே கிடையாது. பட் இது சைனா பண்ண மாதிரி நம்மளும் பண்ணியிருக்கோம், பட் நம்ம கொஞ்சம் லீகலாக பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணுவோம்னா 2011-12 நம்ம நிறையா ஈரானியன் ஆயில் இம்போர்ட் பண்ணுவோம், சாங்ஷன்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், யூஎஸ் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, டாலரில் ஒண்டி நீங்கள் இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சாங்ஷன்ஸ் போட்டோன்னு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், யூரோவில் பண்ணுறோம். எப்படி யூரோவில் பண்ணுவோம்னா 55% யூரோவில் கொடுப்போம், 45% இந்தியன் ரூபியில் கொடுப்போம். இந்த 50% யூரோவில் எப்படி கொடுக்கும்னா டர்க்கியில் ஹால்க் பேங்க்னு ஒன்று இருக்குது, அந்த பேங்க் மூலிமா ஈரானுக்கு போயிடும். இது லெஜிட்டிமேட் சேலஞ்ச் மூலியம் கொஞ்சம் நமக்கு வந்து 45% இருக்கு பாருங்க ருபி. அதை என்ன பண்ணுவோம், நேஷனல் ஈரானியன் ஆயில் கார்பரேஷன் NIOCன்னு ஒன்று இருக்குது, அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஆயில் கம்பெனி, அவங்க தான் ஆயில் சப்ளை பண்ணுறாங்க. அந்த கம்பெனியோட அக்கௌண்ட் யூகோ பேங்க் கல்கட்டாவில் இருக்குது. அந்த லோக்கல் அக்கௌண்ட்டை கொடுத்துருவோம் நாங்கள். அது அப்படி ஒரு $5 பில்லியன் லெவல் ஆஃப் பணம் சேர்ந்து போச்சு. அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா, ஈரான் இங்கேருந்து நம்மக்கிட்ட இம்போர்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, பாஸ்மதி ரைஸ், டீ, ஃபுட்டு, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், அதுக்கு அகைன்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இதுமாரி தான் நிறையா பண்ணியிருந்தோம். பட் என்ன ஆச்சு, ஒரு டைமில் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அது என்ன பண்ணுறதுல யூஎஸ் வந்து நீங்கள் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஸோ அப்போது முன்னாடி சொன்னாங்க இல்லைங்களா, உங்களோட ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன், அதில் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க நம்மளுக்கு. ஈரானுக்கு ஒரு 15 to 20% அனுப்பலான்னு. ஸோ நம்ம $1.2 பில்லியன் வந்து நம்மளோட சென்ட்ரல் பேங்க், நம்ம RBI வந்து UAE சென்ட்ரல் பேங்க் அமிச்சாங்க. அந்த பேங்க் வந்து திராம்ஸில் ஈரானுக்கு பே பண்ணாங்க. இது வந்து 2020 நடந்தது, 20 முன்னாடி நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுமாரி ஒரு ஃபெசிலிட்டி பண்ணி 21 நடந்தது, இன்னைக்கு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கப்பட்டது. ஸோ இது எல்லாருமே பிஸ்னஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க, பட் எல்லாத்தையும் யூஎஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ கடைசியாக இது வந்து ஒரு எல்லை மீறி போகுதுங்கிறதுனால தே வாண்ட் டு அட்டாக் ஈரான். இதுதான் சைனாவோட ஆயில் எக்கானமியை ஸ்ட்ராங்குலேட் பண்ணுங்கிறது தான் யூஎஸோட அப்ஜெக்டிவ் அப்படின்னு எனக்கு படுது. ஏன்னா மூணுமே ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறது நிறுத்துறாங்க, வெனிசுவேலாட்ட வாங்க போகிறது நிறுத்தினாங்க, ஈரான்கிட்ட வாங்குறது நிறுத்துறாங்க. ஸோ இப்போ சைனாக்கு ஆயில் சப்ளை யார் பண்ணுவாங்க? ஸோ அதுதான் ப்ராப்ளம், அதுதான் மெயின் ப்ராப்ளமாக நான் பார்க்குறேன். இந்த ப்ரொட்டஸ்ட் மேலே ஈரான் கவர்மெண்ட் அட்டாக் பண்ணுறதுலாம் வந்து ஒரு நொண்டிச்சாக்காக தான் நான் பார்க்குறேன். அதுக்கு பின்னாடி இதுதான் பெரிய கதையாக எனக்கு தோணுது சார். இந்த இல்லீகல் ஆயில் ட்ரேடில் பாகிஸ்தானும் இன்வால்வ்டுன்னு சொல்லப்படுது. அது எப்படின்னா, பாகிஸ்தான் கவர்மெண்ட் வாங்கலை, ரீட்டெயிலில் வாங்கிட்டு இருக்காங்க. என்னன்னா சார், ஈரானுக்குள்ள ஆயில் ப்ரைஸ் வந்து குளோபல் மார்க்கெட் லெவலில் இருக்கோ அதில் 10% தான் உள்ள. ஸோ அவங்களுக்கு வந்து வேறு வாழ்வாதாரம் இல்லை. என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற மக்கள் வந்து இந்த ஆயிலை லோக்கலில் வாங்கி கேலனாக வாங்கி ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஸ்மகிள் பண்ணுறாங்க. ஸோ பாகிஸ்தான் பார்டரில் நிறைய பிடிபட்டிருக்கு. ஆல்மோஸ்ட் 1 மில்லியன் பேரல் பர் டே கடத்தப்பட்டதாக சொல்லப்படுது. இது பாகிஸ்தானில் ஏற்கனவே ஆயில் ப்ரைஸஸ், பெட்ரோல் ப்ரைஸஸ் கான் அப்.
ஸோ இதை பாகிஸ்தான் கவர்மெண்ட் இதை வந்து கண்டும் காணாத மாதிரி இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் அவங்க பிடிக்கிறோன்னு சொல்கிறாங்க, ஸ்மக்லிங் தடுக்கிறோன்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஆயிலில் தான் பார்டர் ஸ்டேட்ஸில், பார்டர் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிற நிறையா டவுன்ஸ் பாகிஸ்தானில் இந்த ஆயில் எக்கானமி வச்சு தான் சர்வே பண்ணுறாங்க. ஒருவேளை ஈரான் இந்த பிரச்சனை வந்ததுன்னா இந்த ஸ்மக்லிங் நெட்வொர்க்கும் ஆக்டிவாக இருக்க முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும், பாகிஸ்தானில் ஆயில் சப்ளை கம்மியாகும், பாகிஸ்தான்லேயும் விலை ஏற ஆரம்பிக்கும். ஸோ அவங்க பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது சைனா இம்போர்ட் பண்ணும்போது யூஎஸ் சாங்ஷன்ஸ் போடுறாங்க, இந்தியா இம்போர்ட் பண்ணால் சாங்ஷன்ஸ் போடுறாங்க. பாகிஸ்தான் இல்லீகலாக இம்போர்ட் பண்ணால் சைனா யூஎஸ் வந்து பாகிஸ்தானில் சாங்ஷன்ஸ் போட மாட்டேன்றாங்க. ஒரு 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 ஃபேவரட் சைல்டாக இருக்காங்க யூஎஸ்க்கு. அது பல காரணங்கள் இருக்குது, நம்ம லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இது பாகிஸ்தான் கவர்மெண்ட் பண்ணல, பாகிஸ்தானில் ரீட்டெயிலில் பண்ணுறாங்க, அது பாகிஸ்தான் தடுக்கலை. பட் எண்ட் ஆஃப் த டே பாகிஸ்தான் கவர்மெண்ட் பண்ணலைன்னா கூட இந்த ஸ்மக்லிங் நெட்வொர்க்கை வந்து அவங்களோட மேஜர் ஆயில் சப்ளை டிமாண்டை இது பூர்த்தி பண்ணுது. அதனால் பாகிஸ்தான் கவர்மெண்ட் கண்டும் காணாத மாதிரி இருக்காங்க. ஒருவேளை ஈரான் மேலே யூஎஸ் அட்டாக் பண்ணாங்கன்னா பாகிஸ்தான் எப்படிப்பட்ட சப்போர்ட் கொடுக்கும்னு தெரியல. டைரெக்டாக கல்ஃப் கண்ட்ரிஸ் மாரி முடியாதுன்னு சொல்லுவாங்களா, இல்லாட்டா நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், மிலிட்ரியாக சப்போர்ட் பண்ணுறோம், எங்கள்துலேயும் பாம்பு பண்ணுன்னு சொல்லுவாங்களான்னு பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அப்படி ஆச்சுன்னா பாகிஸ்தானுக்கும் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈரான் பாகிஸ்தான் மேலேயும் மிசைல் அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சார் அதே மாதிரி இப்போது இந்தியாவோட ஸ்டாண்ட் என்ன சார்? இப்போ ஈரானை வந்து அட்டாக் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆக்குபை பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்தியாவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்குது? அகெயின்ஸ்டாக இருக்கமா, சப்போர்ட் பண்ணுறோமா? சார் இப்போது ஜனவரி 2026 ஹியூமன் ரைட்ஸ் யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் கொண்டு வந்தாங்க அகெயின்ஸ்ட் ஈரான். என்னென்னா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் பண்ணுறாங்க ஈரான் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அந்த ரெசல்யூஷன் அகெயின்ஸ்டாக நம்ம ஓட் பண்ணியிருக்கோம். ஆமாம், அகேன்ஸ்டா. அது நம்ம இது நார்மலாக போன வருஷம்லாம் வந்து அப்ஸ்டைன் பண்ணிவிடுவோம். அப்ஸ்டைன்னா ஆப்சென்ட், வீல் ஆப்சென்ட். ஸோ எஸ்ன்னு சொல்ல மாட்டோம், நோன்னு சொல்ல மாட்டோம், ஆப்சென்ட், வீல் ஆப்சென்ட். அது எதுக்கு ஆப்சென்ட் பண்ணுவாங்கன்னா, வி ஆர் டேக்கிங் அ மிடில் லைன். ஃபென்ஸ் செட்டரை சொல்லுவாங்க, ஒரு நான் அலைன்மெண்ட் முன்னாடி சொல்லியிருந்தோம் அணிசேரா. அதுமாரி நாங்கள் வந்து ஒரு ஃபென்ஸ் செட்டராக உட்காந்துக்கிறோம். நான் அதை ஆதரிக்கவும் இல்லை, ஆமோதிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை. அது பல காரணங்கள் இருக்கலாம். பட் நம்ம இந்த விஷயத்தில் எதுக்கு நம்ம அப்போஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ரீசன் சொல்லப்படுது. ஒரு இண்டிவிஜுவல் கண்ட்ரிக்கு அகேன்ஸ்டாக கொண்டு வர ரெசல்யூஷனை நம்ம என்றைக்குமே ஆதரிச்சது கிடையாது. இஷ்யூ பேஸ்ட் ரெசல்யூஷன்ஸ்க்கு ஒத்துப்போம், பட் இண்டிவிஜுவல் கண்ட்ரிக்கு அகேன்ஸ்டாக பண்ணக்கூடாதுன்னு இட்ஸ் ஸ்டாண்டர்ட் பாலிசி ஆஃப் ஆஸ். 2022 பார்த்தீங்கன்னா சைனாக்கு அகேன்ஸ்டாக ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வராங்க. ஜிங்ஜியானில் வந்து முஸ்லீம்ஸா இது ஒடுக்குறாங்க, உய்குர் முஸ்லீம் ஒடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. நம்மளுக்கு என்றைக்குமே சைனா எதிரி தான். நம்மளுக்கு அதுக்கு அந்த ரெசல்யூஷனுக்கு ஃபேவராக ஓட்டு போட்டிருக்க முடியும், நம்ம அப்ஸ்டெயின் பண்ணோம். நிறைய பேர் கேட்டாங்க, என்ன எதுக்கு நீங்கள் அப்ஸ்டெயின் பண்ணுறீங்க? பட் வி ஹவ் ஸ்டேட்டட், இது வந்து ஒரு தனி நாட்டுக்கு அகேன்ஸ்டாக கொண்டு வரப்போகிற ஒரு ரெசல்யூஷனை என்றைக்குமே ஆதரிச்சது கிடையாது. ஸோ இஷ்யூ பேஸ்டாக தான் ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லி வி ஹவ் கிளியர்ட் அவர் ஸ்டாண்ட். அதே தான் இங்கேயும் நம்ம பண்ணிருக்கோம். வி ஹவ் செட் இதுமாரி பண்ணக்கூடாது. ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் கண்டிக்கத்தக்கது தான், பட் இன்டர்வென்ஷன் ஃப்ரம் அவுட் சைட் ஷுட் நாட் பி என்கரேஜ்டுங்கிறது நம்ம சொல்கிறோம். நம்மளுக்கு ஸ்டேக்ஸ் வந்து சாபார் போர்ட்டில் பெரிய ஸ்டேக்ஸ் இருக்குது. வி இன்வெஸ்டட் லாட் ஆஃப் மனி தேர் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் பிகாஸ் பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்குது, குவாதார், கராச்சி போர்ட், இஃப் பாஸ்னி கம்ஸ் பாஸ்னி போர்ட் பக்கத்தில். அண்டு நம்மளுக்கு வந்து ஆப்கானிஸ்தானை பாகிஸ்தானை பைபாஸ் பண்ணி என்டர் பண்ணுறதுக்கு ஒரு வழியாக இருக்குது. முன்னாடி வந்து டப்பின்னு ஒரு பைப்லைன் வரதா இருந்தது, தர்க்கமனிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா பைப்லைன். ஓகே, அந்த பைப்லைன் வந்து நின்று போனதுக்கு காரணம் பாகிஸ்தானுக்கு நம்மளுக்கும் ஒரு ரைவல்ரி இருக்குது. அது நாளைக்கு பாகிஸ்தான் அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணணும். அப்போ வந்து அந்த பைப்லைன் வந்து தர்க்கமெனிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சாபார் மூலியமாக எடுத்துகிட்டு கொண்டு வரலாங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ தட் குட் பி அ பாசிபிலிட்டி. ஆனால் சாபாரை நம்ம என்றைக்குமே ஃபுட்ஹோல்ட, ஸ்ட்ராட்டஜிக் ஃபுட்ஹோல்ட விடக்கூடாதுங்கிறது நம்ம நினைக்கிறோம். இப்போது ஏப்ரல் 2026 வரைக்கும் யூஎஸ் வந்து நம்ம சாங்ஷன்ஸ் வெய்வர் கொடுத்துருக்காங்க. ஈரான் கூட நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது, ரிலேஷன்ஷிப் வச்சுக்கூடாது, பட் அதில் இது கொண்டு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க ஏப்ரல் 2026 இந்த வருஷம் வரைக்கும். ஒருவேளை ஈரான் கவர்மெண்ட் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் மாறித்து வந்து யூஎஸ் வேறு ஏதாவது யூஎஸோட பப்பட் ரெஜிமோ, யூஎஸோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு வேறு யாராவது அங்கே ஒரு ரெஜிம் அங்கே ஈரான் கவர்மெண்ட்டாக வந்தாங்கன்னா நம்ம திருப்பி வீலோட ரீஎங்கேஜ் வித் கவர்மெண்ட் அண்ட் என்ஷூர் தட் சாபாரை நம்ம ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட நிலைமை தான். அது நம்மளோட ஸ்டாண்டர்டு, அதை நம்ம விடக்கூடாதுங்கிறது என்னோட ஒப்பீனியனும். அது கவர்மெண்ட்டும் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு சார். சார் அதே மாதிரி இப்போ லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் சார், இப்போ ஈரானில் வந்து சின்ன ஒரு ப்ரொட்டஸ்ட்டாக ஆரம்பிச்ச அந்த ப்ரொட்டஸ்ட்டு இந்த அளவுக்கு பெரிய பூம் ஆகிறதுக்கு என்னவா பார்க்குறீங்க அதை? சார் அது வந்து ஆக்சுவலாக இனிஷியலி ஸ்டார்டட் பை த ட்ரேடர்ஸ்.
ஷாப்கீப்பர்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ண ப்ரொட்டஸ்ட் தான். ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரம் அழிஞ்சு போச்சு இன்ஃப்ளேஷனால, ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அவங்க வெகுண்டு எழுந்து வந்த ப்ரொட்டஸ்ட் அது. அதுக்கப்புறம் இந்த ஜென்சி குரூப் ஜாயின் பண்ணாங்க. ஆன்டி இஸ்லாமிஸ்ட், ரொம்ப இஸ்லாமிக் பாலிசினால கெட்டு போகிறது, நாடு எக்கானமி அழிஞ்சு போகிறதுங்கிற குரூப் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் யூஎஸோட பங்கும் கொஞ்சம் இருக்குது, டீப் ஸ்டேட் ஆக்டிவிட்டியும் கொஞ்சம் இருக்குது. முக்கியமாக சொல்ல போனோம்னா ஸ்டார்லிங்கோட பங்கு இருக்குன்னு சொல்லப்படுது. ஸ்டார்லிங்கோட பங்கு எப்படின்னா, நான் அதை டைரெக்டாக ஸ்டார்லிங்க் அதில் இன்வால்வ்டுன்னு சொல்ல மாட்டேன். அந்த ப்ரொட்டஸ்ட் வெளில தெரியறதுக்கும், அந்த ப்ரொட்டஸ்ட் என்னென்ன நடந்து வெளில தெரியறதுக்கும் ஸ்டார்லிங்க் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. இந்த ப்ரொட்டஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஈரான் கவர்மெண்ட் இன்டர்நெட்டை பிளாக்கேட் பண்ணிட்டாங்க டோட்டலாக. பட் ஸ்டார்லிங்க் மூலிமா அங்கே நடக்கிற விஷயங்கள் வெளில தெரிய மாதிரி. ஸ்டார்லிங்க்கு ஈரானில் ஆப்ரேட் பண்ணுறது லைசன்ஸ் கிடையாது. பட் 2022 என்ன பண்ணுறாங்க, ஜோ பைடன் இருக்கும்போது அப்போ வந்து மைசா அமினின்னு ஒரு பொண்ணு, அவங்க ஹிஜாபை ஒழுங்காக போடலன்னு சொல்லி அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு செத்து போகிறாங்க கஸ்டடியில். அப்போ ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடக்குது. அந்த ப்ரொட்டஸ்ட்டை என்கரேஜ் பண்ணுறதுக்காக பைடன் வந்து என்ன சொன்னார், இல்லீகலாக சாங்ஷன்ஸ் போட்டிருக்கோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க யூஎஸ் கம்பெனிஸ்க்கு நீங்கள் இந்த கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்டை கொடுங்க, அங்கேருந்து வெளில தெரியணும் நடக்கிறதுலாம் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறாரு. அப்போ ஸ்டார்லிங் அப்போலேருந்து கடத்தப்பட்டு இல்லீகலாக ஸ்மகிள்டு இன்டு ஈரான் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான் சொல்லப்படுது. அப்படி ஒரு 50,000 டெர்மினல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குட்டி குட்டி டெர்மினலாக இருக்கும், சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸ்டார்லிங் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னா, நார்மலாக நம்ம கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் இஸ் லிங்க் டு ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்ஸ். ஜியோ ஸ்டேஷனரி வந்து 35,000 கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கக்கூடியது. அது எர்த் எப்படி இருக்குமோ அதே ஆர்பிட்டில் அதுவும் சுற்றும், ஒரே ஸ்டாட்டிக் ஆர் ஸ்டேஷனரி. ஸ்டார்லிங்க் வந்து இட் லிங்க்ஸ் வித் ஒரு குரூப் ஆஃப் கான்ஸ்டலேஷன் ஆஃப் சேட்டலைட்ஸ். லோ எர்த் லியோன்னு சொல்லுவாங்க, லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட்ஸ். அந்த சேட்டலைட் 550 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிற சேட்டலைட்ஸ் கூட லிங்க் வச்சுட்டே இருக்கும். இப்போ நம்ம மொபைல் எடுத்துகிட்டு போகிறோம், இங்கே பேசுகிறோம், இந்த டவர் லிங்க் ஹிட் ஆகும், தள்ளி போனால் வேறு டவரில் ஹிட் ஆகும். ஸோ அதேமாரி ஒவ்வொரு சேட்டலைட் மேலே ஓவர்ட பாஸ் பண்ணும்போது அந்த சேட்டலைட் கனெக்ஷன் போனால் வேறு சேட்டலைட் வரும். இப்படி பண்ணிடணும். ஸோ ரொம்ப ரொபஸ்டாக இருக்கும் அந்த கம்யூனிகேஷன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது மூலியம் ஸ்டார்லிங்க் மூலிமா அங்கே நடக்கிற விஷயத்த இங்கே வெளில வர வச்சு அது மூலிமா கம்யூனிகேஷன் பண்ணி அந்த க்ரௌடை இன்ஸ்டிகேட் பண்ணதான் சொல்லப்படுது. பட் ஈரானியன் ஐஆர்ஜிசியோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டீம் தேவ் சக்ஸஸ்ஃபுல்லி இன்டர்செப்டட் தி ஸ்டார்லிங்க். ஒரு 30-40% இருந்த இன்டர்நெட் பிளாக்கேடை தேவ் brought it up to 80%. ஸோ அதை வந்து இதை கட்டுப்படுத்த முடியுங்கிறது ஈரான் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட் இது வந்து நிறைய எல்லாருக்குமே ஒரு லெசன் சார், ஒரு படிப்பினை. என்னென்னா, நாளைக்கு நம்மளுக்கும் ஒரு பிரச்சனை வரலாம். சரி, காஷ்மீரில் எடுத்துக்கோங்க, ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணோம், இன்டர்நெட் பிளாக்கேட் போட்டோம். ஸ்டார்லிங்க் மாரி ஒரு விஷயம் வந்ததுன்னா அங்கே இருக்கிற விஷயங்கள் வெளில திரிச்சு சொல்லப்பட்டு அங்கே ஒரு ப்ரொட்டஸ்ட்டை இன்ஸ்டிகேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதேமாதிரி மணிப்பூரில் ஏற்கனவே 2024 ஸ்டார்லிங்க் டெர்மினல்ஸை பிடிச்சிருக்காங்க நம்ம இந்தியன் ஆர்மி ஃப்ரம் நார்த் ஈஸ்ட் டெரரிஸ்ட் குரூப்ஸ். மயான்மார் பார்டரில் வர குரூப்ஸ் கிட்டே பிடிச்சிருக்காங்க. ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு ஒரு த்ரெட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு என்னென்னா, ஒரு மிலிட்ரி ஆக்ஷன் மூலியமாக நம்மளை தோக்கடிக்க முடியலன்னா இதுமாரி கலகம் ஏற்படுத்தி தோக்கடிக்கலாங்கிற ஒரு முயற்சி நடக்கலாம். அது ஸ்டார்லிங்க் ஒரு டூலாக கூட இருக்கலாம். பட் ஸ்டார்லிங்க் எலான் மஸ்கோட இன்டென்ஷனை குறை சொல்லணும்ல, அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் 2027-28 இங்கே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியா ஸ்டார்லிங்க் இந்தியாவுக்குள்ள ஸோ ஒரு லோக்கல் பார்ட்னர் கூட சேர்ந்து வரப்போகுது. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் இதை மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோன்றுறது. அது ஐ திங்க் தே வில் ரெகுலேட்டட் ப்ராப்பர்லிங்கிறத இது ஒரு நம்மள ஈரான்ட்டேருந்து நம்ம கற்றுக்கணும் சார். ஓகே சார். சார் ஒரே ஒரு ஸ்மால் கொஸ்டின் சார். இப்போ சைனா காப்பு வைக்க தான் இத்தனை விஷயங்களுமே அமெரிக்கா பண்ணுறாங்க. பட் சைனா அகைன் ரிட்டாலியேஷன் பண்ணவே இல்லையா சார் எதுவுமே? சைனா ரிட்டாலியேட் பண்ணாததுக்கு சைனா என்றைக்குமே சார், இன்னைக்கு இல்லை, சைனா ஹஸ் ஆல்வேஸ் பீன் பேஷண்ட். அவங்க வந்து தே டூ த வெயிட்டிங் கேம். அவங்க நல்லாவே தெரியும் சைனாவோட ரிட்டாலியேஷன் எப்படி இருக்குன்னா, எக்கனாமிக் ரிட்டாலியேஷன் இருக்கும். ரேர் எர்த்தில் எக்ஸ்போர்ட்டில் கண்ட்ரோல் வச்சுருவார். சில்வர் எக்ஸ்போர்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. US will ultimately come and bargain. 60-70% of refining capacity of rare earth lies with China. US அவங்களை பகிச்சிக்கவே முடியாது. ஸோ இது எல்லாமே ரெண்டு பேருமே லீவரேஜ்க்காக பண்ணுறது சார். இட்ஸ் செஸ் கேம். நீங்கள் இங்கே மடக்கிறீங்களா, நாங்கள் அதை ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ எண்ட் ஆஃப் த டே ஒரு 6 மாதம் கழிச்சு விட்டு கொடுத்து நீ இதை பண்ணிக்கோன்னு போயிடுவாங்க. இப்போ சைனா வந்து இல்லீகலாக ஆயில் இம்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சது. சைனா மேலே ஏன் சாங்ஷன்ஸ் போடல? சின்ன சின்ன சைனீஸ் கம்பெனிஸ் மேலே போட்டாங்க.
சைனாவோட முக்கியமான கம்பெனி சைனோஷாட்னு ஒரு பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது, அது மேலே போடவே இல்லை. தட் இஸ் இன்வால்வ் இன் ஆயில், இல்லீகல் ஆயில் ட்ரேட். ஸோ யூஎஸ் வந்து செலக்டிவாக தான் பண்ணுறாங்க. யூஎஸ் நோஸ் சைனாவை டேரெக்டாக பகிச்சுட்டா பிரச்சனை வருங்கிறது தெரியும் உங்களுக்கு. ஆனால் தேர் ஆல்சோ டூயிங் இட் வெரி வெரி காஷியஸ்லி. சைனா ஆல்சோ நோஸ் தட் யூஎஸ் நம்மகிட்ட காஷியஸாக டீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ என்னென்னா, இப்போ ஈரான் கவர்மெண்ட்டை இவங்க டாப்பிள் பண்ணாங்கன்னா யூஎஸ் ரஷ்யா வந்து யுக்ரைன் இன்வேஷனை ஜஸ்டிஃபை பண்ண முடியும். சைனா தாய்வான் இன்வேஷனை ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஆமாம், நாளைக்கு நம்ம கூட ஜஸ்டிஃபை பண்ணலாம். பாகிஸ்தான் உள்ள நம்ம பிஓகே எடுத்தோம்னா நம்ம கூட ஜஸ்டிஃபை பண்ணலாம். உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம் கிடையாது. அதனால் பண்ணுறது இது வந்து ஒரு பேட் ப்ரெசிடென்ட். எக்கனாமிக் டவுன் ட்ரெண்ட் கொண்டு போகிறத ஒட்டியும் இல்லாமல் ஒரு சிவியர் பொலிட்டிக்கல் ப்ரெசிடென்ட், ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் ப்ரெசிடென்ட்டையும் அது ஆரம்பிச்சு விடுங்கிறது தான் அது தெரியும் சார். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தில் இளையபாலனுக்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.